طويل الشوق يبقى في اغترابي، فقير في الحياة من الصحاب. ومن يأمنك يا دنيا الدواهي، تدوسين المصاحب في التراب. وأعجب من مريدك وهو يدري بأنك في الورى أم العجاب. ولولا أن لي معنى جميلا لبعت المكث فيها بالذهب. الشوق يبقى في اغترابي، فقير في الحياة من الصحاب. ومن يأمنك يا دنيا الدواهي، تدوسين السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. وبعد. அன்புள்ள சகோதரர்களே, மேலதிகமாக ஒரு உரையை நிகழ்த்த வேண்டிக் கொள்ளப்பட்டதற்கிணங்க இன்றைய தினம் ஒரு முக்கியமான தலைப்பான, அதிகம் சொல்லப்படாத விவரிக்கப்படாத ஒரு தலைப்பான சக்கராத்துல் மவுத், அதாவது மவுத்தை பற்றி அல்ல, மவுத்துடைய சக்கராத்துடைய வேதனையை பற்றி. அதாவது மவுத்துடைய வேதனைகள் பற்றி, சக்கராத் பற்றி குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு என்ன சொல்கிறது, சில நல்ல மனிதர்கள் சக்கராத்துடைய வேதனையில் எதை உணர்ந்தார்கள், என்ன சொன்னார்கள் என்பது பற்றி உங்களுக்கு மத்தியில் சில முக்கியமான ஞாபகங்களை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். நாங்கள் மறுமை நாளை பற்றி பார்த்திருக்கிறோம், சொர்க்கம் நரகத்தை பற்றி பார்த்திருக்கிறோம், மவுத்தை பற்றி படித்திருக்கிறோம், கபருடைய வேதனைகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த சக்கராத்துடைய அந்த நிலை பற்றி இஸ்லாம் எங்களுக்கு கூடுதலாகவே சொல்லுகிறது. சக்கராத்துடைய அந்த நிலையிலே என்னென்ன உடல் மாற்றங்கள் நடக்கும், என்னென்ன வேதனைகளை நாங்கள் அனுபவிப்போம் என்றெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு நேரடியாகவே தெளிவாகவே சொல்லி இருக்கிறது. ஒரு மனிதன் அந்த நேரத்தில் என்னென்ன வார்த்தைகளை எல்லாம் பேசுவான், மலக்குமார்கள் எப்படியெல்லாம் அவரோடு நடப்பார்கள், இவன் மற்றவர்களோடு எப்படி நடந்து கொள்வான், அவர்களோடு மக்கள் என்ன நடந்து கொள்வார்கள் என்பது பற்றியெல்லாம் குர்ஆன் சுன்னா எங்களுக்கு சொல்வதை பார்க்கிறோம். உயிர்களை கைப்பற்றுவதை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா ஃபயும்சிகுல்லதி கதா அலைஹல் மௌத வயுர்சிலுல் உக்ரா இலா அஜலின் முஸம்மா இன்ன ஃபீ ذلك லஆயாத்தின் லிகௌமின் யதஃபக்கரூன். அதாவது அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா, அல்லாஹு தஆலா தான் அதாவது மரணிக்கின்ற பொழுது ஆத்மாக்களை உயிர்களை கைப்பற்றுகின்றவன் அல்லாஹு தஆலா என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா, இவைகளெல்லாம் தூக்கத்திலே மரணிக்காமல் அந்த சுயநினைவை இழக்கின்றதோ அந்த உயிர்களையும் அல்லாஹு தஆலா தான் கையிலே வைத்திருக்கின்றான். தூக்கத்தின் பொழுது அந்த உயிர்களையும் கையில் வைத்திருப்பவன் அல்லாஹு தஆலா தான். ஃபயும்சிகுல்லதி கதா அலைஹல் மௌத், எவைகளுக்கெல்லாம் அல்லாஹு தஆலா மரணத்தை எழுதிவிட்டானோ
அவர்கள் தூங்கி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த உயிரை அல்லாஹ் திருப்பி அனுப்ப மாட்டான். அதாவது தூங்கி கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹு தாலா அந்த உயிர்களை கையிலே வைத்திருக்கிறான். அந்த உயிர்களை அல்லாஹு தாலா எவர்களுக்கு மரணிக்க வேண்டும் என்று நாடிவிட்டானோ அவர்களுக்கு திருப்பி அனுப்ப மாட்டான். தூக்கத்திலே அவர்கள் மரணித்து விடுவார்கள். மற்றவைகளை எல்லாம் எவைகளெல்லாம் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வாழக்கூடியதாக இருக்கின்றனதோ அவைகளுக்கு அல்லாஹு தாலா உயிர்களை அனுப்பி விடுவான். சிந்திக்கக்கூடிய கூட்டத்திற்கு இதிலே அத்தாட்சி உண்டு என்று அல்லாஹு தாலா உயிர்களை தான் தான் கைப்பற்றுகிறான். எந்த வேளைகளில் கைப்பற்றுகிறான் என்று குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். வஜாஅத் சக்ரத்துல் மௌத்தி பில் ஹக். அல்லாஹு தாலா வஜாஅத் சக்ரத்துல் மௌத்தி பில் ஹக், எந்த மரணத்துடைய மரண போதை என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். சக்ரத்துல் மௌத் மரண போதை, அதாவது சொல்வதை விட சக்ரத்துல் மௌத், நாங்கள் சக்ராத்துல் மௌத் என்று சொல்கிறோம். இந்த மௌத் உண்மையாக வந்துவிடும் பொழுது, உண்மையாகவே வந்துவிடும் பொழுது அல்லாஹு தாலா சொல்வான். அதாவது அந்த குர்ஆன் வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான், வஜாஅத் சக்ரத்துல் மௌத்தி பில் ஹக்கி ذلك ما كنت من متحيد. எந்த மரணத்தை விட்டு நீ பயந்து விரண்டோடி கொண்டிருந்தாயோ அந்த சக்ராத்துல் மௌத் இதோ வந்து விட்டது என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே சக்ராத் மௌத் வருகின்ற அந்த தோரணையை சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அதே போன்று அல்லாஹு தாலா சொல்கிறான், வஹுவல் காஹிரு ஃபௌக இபாதிஹி, தன் அடியார்களை அடக்கி ஆண்டு கொண்டிருக்கின்றவன் அல்லாஹு தாலா தான். வயுர்சிலு அலைக்கும் ஹஃபலதன், உங்களுக்கு பாதுகாக்கக்கூடிய மலக்குமார்களையும் அவன்தான் அனுப்புகிறான். ஹத்தா இதா ஜாஅ அஹதகுமுல் மௌத், உங்களில் ஒருவருக்கு மரணம் வந்துவிட்டால் தவஃபத்ஹு ருசுலுனா வஹும் லா யுஃபர்ரிதூன், உரிய நேரம் வந்துவிட்டால் எந்த ஒரு அதாவது பொடுபோக்கும் காட்டாமல் அவர்கள் அந்த எங்களது மலக்குமார்கள் உயிர்களை கைப்பற்றி விடுவார்கள். சும்ம ருத்து இலல்லாஹி மௌலாஹுமுல் ஹக், அவர்களுடைய உண்மையான இறைவனின் பக்கம் அவர்கள் மீட்டப்படுவார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். இதெல்லாம் நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், உயிர்கள் கைப்பற்றுவதை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே நிறைய சொல்லி இருக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக. இன்னொரு இடத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், நபியே சொல்லுங்கள், குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத் அல்லதி உக்கில பிக்கும், உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட மலக்கு உங்களது உயிரை கைப்பற்றுவார் என்று நபியே சொல்லுங்கள். உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட மலக்கு உங்களது உயிரை கைப்பற்றுவார். சும்ம இலா ரப்பிக்கும் துர்ஜாவுன், நீங்கள் பின்னர் உங்கள் இறைவனின் பக்கம் மீட்டப்படுவீர்கள். சகோதரர்களே, உங்களுக்கென நியமிக்கப்பட்ட மலக்கு மலக்குல் மௌத், இப்படித்தான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். இஸ்ராயில் என்றோ இஸ்ராயில் என்று சொல்லி அல்லாஹு தஆலா உயிர்களை கைப்பற்றுகின்ற மலக்குக்கு எங்கும் சொல்லவும் இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவும் இல்லை. ஆனால் இஸ்ராயில் என்ற ஒரு பெயர், இஸ்ராயில் அல்ல இஸ்ராயில் என்ற ஒரு பெயர் வரலாற்றிலே சில இடங்களில் உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குக்கு சொல்லப்படுவதை பார்க்கிறோம். குர்ஆனிலும் சுன்னாவிலும் அதற்கு எந்த விதமான ஆதாரம் கிடையாது. அல்லாஹு தஆலா மலக்குல் மௌத் என்றே சொல்லுகிறான். இந்த வசனத்தை பார்க்கின்ற பொழுது உயிரை கைப்பற்றுவதற்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மலக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற தோரணையில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லதி உக்கில பிக்கும், உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட மலக்கு உங்களது உயிரை கைப்பற்றுவார். இன்னொரு இடத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலவ் தரா இதி ظالمون في غمرات الموت, அநியாயக்காரர்கள் மரண வேதனையில் இருக்கின்ற நிலையை நபியை நீர் பார்த்தால், அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், மரணம் வருகின்ற வேதனையில் அவர்கள் இருக்கின்ற நிலையை நபியை நீங்கள் பார்த்தால், வல் மலாயிகத்து பாசிது ஐதீஹிம், மலக்குமார்கள் கைகளை விரித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் அந்த உயிர்களை கைப்பற்றுகின்ற பொழுது மலக்குமார்கள் கைகளை விரித்துக் கொண்டிருப்பார்கள். அஹ்ரிஜு அன்ஃபுஸகுமுல் யௌம், அஹ்ரிஜு அன்ஃபுஸகும், உங்களது உயிர்களை எல்லாம் வெளியேற்றி விடுங்கள் என்று சொல்வார்கள். உயிரை கைப்பற்றுகின்ற பொழுது உயிர்களை வெளியே எடு என்று சொல்வார்கள். அதாவது ஒரு பலத்த முறையில் அவர்கள் உயிர் வாங்கப்படும். அல் யௌம துஜ்ஸௌன அஸாபல் ஹூன், இன்றைய தினம் நீங்கள் அல்லாஹ்வின் மீது உரிமை இல்லாமல் சொல்லிக் கொண்டிருந்த விடயங்களுக்காக உங்களுக்கு இன்றைக்கு தண்டனை தரப்படும். அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை விட்டு நீங்கள் பெருமை அடித்துக் கொண்டிருந்ததற்காக உங்களுக்கு தண்டனை தரப்படும் என்று சொல்லிக்கொண்டே மலக்குமார்கள் கைகளை விரித்துக் கொண்டிருப்பார்கள். உங்களது உயிர்களை வெளியேற்றி விடுங்கள் என்று சொல்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். இன்னும் நிறைய இடங்களில் உயிர்களை கைப்பற்றுவதை பற்றியும், அந்த உயிர்களை அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை கொண்டுதான் கைப்பற்றுகிறான் என்பதை பற்றியும், அப்படி கைப்பற்றுகின்ற பொழுது மலக்குமார்கள் அந்த உயிரெடுக்கப்படுகின்ற அந்த மனிதரோடு பேசிக்கொண்ட நிலையில் தான் உயிர்கள் கைப்பற்றப்படும் என்பது பற்றியும் அல்லாஹு தஆலா நிறையவே குர்ஆனிலே சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக தூக்கத்தின் பொழுதும் மரணத்தின் பொழுதும் உயிர்களை கையில் வைத்திருப்பவன் அல்லாஹு தஆலா தான் என்று சொல்கிறான். ஆனால் மரணத்தின் பொழுது கையில் வைத்திருக்கின்ற உயிரை அல்லாஹு தஆலா திருப்பி அனுப்ப மாட்டான். திருப்பி அனுப்பினாலும் அவர் இந்த உலகத்திற்கு வர மாட்டார். ஆனால்
தூங்கிக் கொண்டிருக்கின்றவருடைய உயிரை சில வேளை அல்லாஹ் தஆலா திருப்பி அனுப்புவான். அடுத்த நாளும் அவன் என்ன செய்வான்? வாழ்ந்து கொண்டிருப்பான். சிலருடைய உயிரை அல்லாஹ் தஆலா தூக்கத்திலேயே எடுத்து விடுவான் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்வதை பார்க்கிறோம்.